நமக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னா, தேவையில்லாம நிறைய விஷயங்களை பத்தி நம்ம மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இப்படி ஒரு சைக்கிள்ல நம்ம மாட்டியிருக்கோமான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, இந்த சைக்கிள்ல எந்த குறிப்பிட்ட கட்டத்துல நாம இருக்கோன்றத ஐடென்டிஃபை பண்றது. இந்த சைக்கிள் ஆஃப் நெகட்டிவிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சைக்கிள்ல தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்து இதுல இருந்து எப்படி நாம வெளியே வர்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய ஒரே வார்த்தை மைண்ட்ஃபுல்னஸ். மனப்பூர்வமாக நிகழ்காலத்துல வாழ்றது. எஸ், அஃப்கோர்ஸ், மனப்பூர்வமாக நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சாதான் நாம இந்த ஓவர் திங்கிங் சைக்கிளை பிரேக் பண்ண முடியும். நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழவும் முடியும். சரி, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கறத எப்படி பிராக்டிஸ் பண்றது, நாம எப்படி நம்ம நிகழ்காலத்துல மனசை முழுவதுமா வச்சுக்கிறதுன்னு கேட்டா, அதுக்கு இந்த ஆத்தர் நிறைய வழிகளை சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான 3 வழிகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்பர் 1, செல்ஃப் கேர், சுய பராமரிப்பு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை, மனசை நம்ம பராமரிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? சுய பராமரிப்பு எப்படி